الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. வானங்களையும் பூமியும் படைத்து அதிலே பல கோடி மனிதர்களையும் உயிர் ஜீவராசிகளையும் வாழச் செய்து தன்னுடைய வல்லமையை இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய நம்மை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ் ஒருவன் மீதே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழியை முற்றிலுமாக பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக கண்ணியத்திற்குரிய இந்த ஜுமாவுடைய நேரத்தில் அவனுடைய இறை இல்லத்திலே வந்து அமர்ந்து மார்க்க உபதேசங்களை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சபையிலே வந்து வீற்றிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் இறைவனுடைய கருணையும் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லா நேரங்களிலும் நம்மை படைத்த அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு குறுகிய நேரத்தில் முக்கியமான ஒரு சில நிகழ்வுகளை இந்த ஜுமாவுடைய நேரத்தில் நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பாவிகளை பற்றி சொல்கின்ற பொழுது அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், கொடுமைக்காரர்கள், ஈவிரக்கம் இல்லாதவர்கள், அப்பாவிகளை கொன்று குவிக்கக்கூடியவர்கள், ரத்தத்தை விரும்பி மக்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை பார்த்து அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆன் 14வது அத்தியாயத்துடைய 42வது வசனத்தில் சொல்கின்றான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். நீங்கள் செய்யக்கூடிய அக்கிரமக்காரர்கள் செய்யக்கூடிய, பாவிகள் செய்யக்கூடிய
கொடுமைக்காரர்கள் செய்யக்கூடிய அந்த அநீதங்களை பார்த்து, நபியே உம்முடைய இறைவன் பொறுமையாக இருக்கின்றான், அதை கண்டும் காணாமல் இருக்கின்றான் என்று நபியை நீங்கள் எண்ணாதீர்கள். ஒரு நாளுக்காக வேண்டி அந்த அநியாயக்காரர்களை அழிக்காமல் நான் விட்டு வைத்திருக்கின்றேன். அந்த நாள் மறுமை நாள். அந்த மறுமை நாளில் அவர்களுடைய பார்வைகள் எல்லாம் நிலைகுத்தி நிற்கக்கூடிய அந்த நாளுக்காக வேண்டி அந்த அநியாயக்காரர்களை இந்த பூமியில் விட்டு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் முன்பதாக எச்சரிக்கையை இந்த பாவிகளுக்கு செய்கிறார். ஏன் இந்த திருமறை குர்ஆனுடைய ஆயத்தை சொல்லி நாம் துவங்க இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய முதன்மையான செய்தி என்ன தெரியுமா சகோதரர்களே, சகோதரிகளே? சில முஸ்லிம்களுக்கு இது தெரிந்திருக்கும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், சில முஸ்லிம்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி நடந்திருக்கிறதா என்று கூட தெரியாது. சில முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கிறதா என்கின்ற நினைவு கூட இருக்காது. காரணம், நாம் இப்பொழுது எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னும் குறுகிய நாட்களில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய தியாக திருநாளை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் நாம் எல்லாம் அடைய போகிறோம். அதற்காக வேண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கு துணிமணிகளை எடுத்துக் கொடுப்பதற்கும், ஆடுகளையும் மாடுகளையும் வீட்டிற்கு முன்னால் வாங்கி கட்டுவதற்குண்டான சில ஏற்பாடுகளையும், இது போன்ற தேவைகளுக்காக வேண்டி முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய நாம் பயணிக்கக்கூடிய ஒரு நிழல் ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன? நம்முடைய குழந்தைகளுக்கு வருடத்தினுடைய அந்த விடுமுறை நாட்கள் முடிந்து இன்னும் குறுகிய நாட்களில் பள்ளிக்கூடங்கள் திறப்பதற்குரிய நேரங்கள் வந்துவிட்டது. அந்த குழந்தைகளுக்கு உண்டான சீருடைகளை வாங்குவது, காலணிகளை வாங்குவது, பேகுகளை வாங்குவது, ஃபீஸ்களை கட்டுவது, அந்த குழந்தைகளும் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். நான் புது ஆடைகளை அணிந்து கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு செல்லவிருக்கிறேன், நான் சந்தோஷத்தோடு நான் அடுத்த வகுப்பிற்கு செல்ல போகிறேன் என்கின்ற சந்தோஷத்தில் குழந்தைகள் மறுபக்கம். இந்த இரண்டு இடத்திலும் நாம் இதை கொஞ்சம் கவனத்தில் ஆழமாக சிந்தனை செய்ய வேண்டும் சகோதரர்களே. உலக அளவில் கடந்த இந்த ஒரு வாரமாக பேசப்படக்கூடிய நிகழ்வு என்ன தெரியுமா? பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய குழந்தைகளுடைய மரணம். பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அந்த குழந்தைகள் ஈவிரக்கமில்லாமல் இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய இராணுவ படையினால் இன்றைக்கு கொண்டு வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் குறிப்பாக குழந்தைகள் மீது இவர்கள் வன்மம் இருக்கிறது என்றால், அடுத்த தலைமுறை மக்கள் அந்த பலஸ்தீன பகுதியில், காசா பகுதியில இருக்கக்கூடாது. அந்த காசா என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் அழித்துளிக்கப்பட வேண்டும் என்கின்ற சதி திட்டத்தில் இன்றளவும் கூட பச்சிளம் குழந்தைகள் குத்து குத்தாக மரணித்துக் கொண்டிருக்கிற அவலங்கள். இது எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரிந்திருக்கும் என்று தெரியவில்லை. நாமெல்லாம் இன்றைக்கு ஏதோ ஒரு உலகத்தில் நம்முடைய தேவைகள், நம்முடைய வியாபாரங்கள், நம்முடைய வாணிபங்கள், நம்முடைய குடும்பங்கள் என்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கு நடக்கக்கூடிய கள நிலவரங்களை ட்விட்டர்ல இருந்தும் பேஸ்புக்கில இருந்தும் இணையவலையின் மூலமாக ஒரு சில தகவல்களை தொகுத்து உங்கள் மத்தியிலே நான் இப்பொழுது சொல்லவிருக்கிறேன் சகோதரர்களே. நடந்திருக்கிற சம்பவங்கள் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பயங்கரவாத ராணுவம் பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய அப்பாவி முஸ்லிம் மீது ஏன் இவ்வளவு வன்மத்தை கக்குகிறது என்றால், அவர்கள் எங்களுடைய பூமி, நாங்கள் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய இந்த காசா என்று சொல்லப்படக்கூடிய பகுதி எங்களுடையது. நாங்கள் உங்களுக்காக வேண்டி வருகை தந்த உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஆனால் எங்களுடைய பகுதியில் வந்து குடியமர்ந்த நீங்கள் எங்களையே நாட்டை விட்டு துரத்துவது இந்த பயங்கரவாத யூதர்களுடைய சதி திட்டங்களில் மிக முக்கியமான சதி திட்டம். இருக்க வந்த இடத்தில் அவர்களையே அடித்து துரத்துகிற நிலைமை காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட நாட்கள் ஆனது இந்த இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் மத்தியிலே நடைபெற்ற இந்த போர்களுடைய உச்சகட்டம். இந்த 500க்கும் மேற்பட்ட நாட்களில் எவ்வளவோ மரணங்கள், எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ சூறையாடப்படுதல், எவ்வளவோ பெண்களுடைய மரணம், ஆண்களுடைய மரணங்கள், வயதானவர்களுடைய மரணங்கள், கல்வி கூடங்கள், சாலைகள் எல்லாம் தடைப்பட்டு
மக்கள் அல்லோலப்படக்கூடிய நிலைமை நடந்து கொண்டிருக்கிற நிலைமையை நாம் அறிந்து வருகிறோம். இந்த சீஸ் ஃபயர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். இந்த போரை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். கடந்த ரமலானுடைய மாதத்திற்கு முன்பு பல நாடுகள் முன்வந்து இதற்கு இரு தரப்புக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தை நடத்தி இஸ்ரேல் என்ற ராணுவம் அந்த அப்பாவி மக்களின் மீது ஏவுகணைகளையோ குண்டுகளையோ போடக்கூடாது என்கின்ற போர் ஒப்பந்தங்களை கொண்டு வந்தும் கூட அந்த மக்கள் ரமலானுடைய மாதம் என்று கூட பார்க்காமல் கொத்து கொத்தாக முஸ்லிம்களை கொன்று குவித்தார்கள். காரணம், நீங்கள் அந்த ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லப்படக்கூடிய நாளில் சந்தோஷத்தை நீங்கள் அடையக்கூடாது, நீங்கள் மன நிம்மதியை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வன்மங்களை உள்ளத்தில் வைத்து ஏவுகணைகளையும் குண்டுகளையும் போட்டு அந்த அப்பாவி மக்களை, பலஸ்தீன மக்களை கொண்டார்கள். குறிப்பாக குழந்தைகளின் மீது இவர்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு உச்சகட்டத்தை இன்றைக்கு அடைந்திருக்கிறது என்று பல்வேறு நிறுவனங்கள், ஆய்வறிக்கைகள், தொண்டு நிறுவனங்கள், பல மீடியாக்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு தகவல் என்ன தெரியுமா? நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, கடந்த 2 தினங்களில், அதாவது 18ஆம் தேதியும் 19ஆம் தேதியும், கடந்த 18, 19 இந்த 2 நாட்களில் மட்டும் 300 குழந்தைகளை கொண்டு வைத்திருக்கிறார்கள். 2 நாட்களில் மட்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு என்னுடைய பாப்பா இதை வாங்கி கொடுக்கணும், என்னுடைய உம்மா இதை வாங்கி கொடுக்கணும், அப்படி குழந்தைக்கு ஏக்கத்தோடு உறங்கினால் அன்றைய இரவு மன நிறைவு இல்லாமல் உறங்கக்கூடிய பெற்றோர்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் 300 குழந்தைகள் அந்த 2 நாட்களில் மரணித்து போயிருக்கிறார்கள். 11/5/2025 17/5/2025 இந்த ஒரு வாரம் 7 நாட்களில் மட்டும் 464 காசா பகுதியில் வாழக்கூடிய அந்த பலஸ்தீனத்தில் வாழக்கூடிய குழந்தைகள் கொன்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரியுமா நமக்கு? இதை பற்றிய சிந்தனை நமக்கு உண்டா? இதை பற்றிய கவலை நமக்கு உண்டா? நம்முடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை சம்பாதிப்பது, வீடை கட்டுவது, வாகனங்களை வாங்குவது, பிள்ளைகளுக்கு பிடித்த ஆடைகளை வாங்கி கொடுப்பது, இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மறுபக்கம் இந்த குடும்பத்தையும் பார்க்க வேண்டுமே. அந்த குழந்தைகளுடைய வாழ்வை நாம் ஒரு நாள் அறிந்து அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி துஆ செய்திருக்கிறோமா? அப்படி செய்திருந்தால் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்தை வழங்கட்டும். கண்ணீர் வடித்திருக்கின்றோமா? தாகத்திலே எழுதி இதற்காக வேண்டி தொழுதவர்கள் நம்ம எத்தனை பேர்? அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி துஆ செய்வது கஷ்டமா? ஒரு 5 லட்சம் கொடுத்துதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமா? ஒன்றுமில்லை. ஒரு 5 நிமிடம் அமர்ந்து சுஜூதிலே நெற்றியை வைத்து இந்த குழந்தைகளுக்கு துஆ செய்யக்கூடிய முஸ்லிம்களாக நாம் இருக்கிறோமா? தஹஜ்ஜுதிலே மன்றாடுகிறோமா? ஒரு 2 ரக்காத் தொழுது இஸ்திகாராவுடைய தொழுகையை தொழுது பிரார்த்தனை செய்திருப்போமா? ஒரு நாள் நோன்பு வைத்திருப்போமா? அப்படி செய்திருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வழங்கட்டும். அடுத்து பாருங்கள், இந்த ஞாயிற்றுக்கிழமை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை 18/5/2025 அன்று 144 குழந்தைகள் அந்த ஒரே நாளில் மட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏவுகணைகளின் மூலமாக. அல்லாஹ்வுடைய ரசூல் குழந்தைகள் என்றாலே அன்பு காட்ட சொன்னார்கள். குழந்தைகள் என்றாலே ஒரு வகையான பாசத்தை உங்களுடைய குழந்தைகளின் மீது நீங்கள் காட்ட வேண்டும். யார சொல்லலாம்? எனக்கு 4-5 குழந்தைகள் உண்டு, நான் முத்தமிடவில்லை என்று ஒரு நபித்தோழர் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இரக்கத்தை எடுத்து விட்டாரோ? உன்னுடைய குழந்தைகளுக்கு முத்தமிடுவதை ஏன் நீங்கள் தவிர்க்கின்றீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தவிர்த்த மனிதரை பார்த்து பேசிய வரலாறுகள் உண்டு. யார சொல்லலாம்? ஆரம்ப காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு நபித்தோழர் சொன்னார். ஒரே ஒரு குழந்தை கொல்லப்பட்டதற்காக ரசூல்லா கண்ணீர் வடித்த வரலாறு தெரியுமா? புகாரி, முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஆரம்ப காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தால் உயிரோடு புதைக்கப்பட்ட காலம். அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும். எதற்காக வேண்டி அந்த பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெண் குழந்தைகள் பிறந்தால் சந்தோஷம் இருக்காது, மன மகிழ்ச்சி இருக்காது. ஆகவே ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பிய மக்களாக அந்த அரபுலக மக்கள் ஆரம்ப காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்பட்ட காலத்திலே வாழ்ந்தார்கள். ஒரு பெண் குழந்தை எனக்கு பிறந்தது யார சொல்லலாம்? வியாபாரம் நிமித்தமாக நான் வெளியூருக்கு சென்றிருந்தேன். பிறகு வந்து பார்த்தேன். குறுகிய காலத்திற்கு பிறகு இது என்னுடைய குழந்தைதான் என்று எனக்கு தெரிந்தது. அந்த குழந்தை ஒரு 2-3 வயதிற்கு மதிப்புமிக்க ஒரு சிறிய ஒரு குழந்தை என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
வாப்பா என்ற சந்தோஷத்தோடு என்னிடத்திலே வந்தது. நெஞ்சின் மீது மாறின் மீது ஓடி வந்து சாய்ந்ததற்காக வேண்டி வந்தது. என்னுடைய உள்ளத்திலே மிகப்பெரிய வெறுப்பு யா ரசூலல்லாஹ், மிகப்பெரிய வன்மம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது யா ரசூலல்லாஹ். நான் அந்த குழந்தையினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு விளையாடுவதற்கு அழைத்து செல்வதைப் போல நான் அழைத்து சென்றேன் யா ரசூலல்லாஹ். அந்த குழந்தையை நிற்க வைத்து ஒரு பெரியதொரு குழியை நான் தோண்டினேன் யா ரசூலல்லாஹ். அந்த குழியை தோண்டுகின்ற பொழுது அந்த குழந்தை கேட்டது, பாப்பா என்னை விளையாட வைப்பதற்காக இந்த குழியை தோண்டுகின்றீர்கள் என்று கேட்டது. நான் எதுவுமே பேசாமல் அந்த குழியை தோண்டினேன் யா ரசூலல்லாஹ். பிறகு அந்த குழந்தை நிற்கக்கூடிய அளவிற்கு அந்த குழியை தோண்டி அந்த குழியில் அந்த குழந்தையை நிற்க வைத்தேன். அப்பொழுது என்னுடைய அந்த பச்சிளம் குழந்தை, பெண் குழந்தை கேட்டது, பாப்பா குழியில் இறக்கி வைத்து என்னை விளையாட்டு காட்டப் போகிறீர்களா? இப்படி ஒரு விளையாட்டு உண்டா என்று கேட்ட பொழுது நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த கை சேதமே, இந்த அரபுலகத்தில் பெண் குழந்தைகள் பிறக்கிற குடும்பம் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய குடும்பம். அவர்கள் இந்த சமூகத்தில் வாழுகின்ற பொழுது ஒரு வகையாக மதிப்பை இழந்தவர்கள் என்று மக்கள் கருதப்படக்கூடிய இடத்தில் எனக்கு வந்து பிறந்தாயே, எனக்கு வந்த நாசமே, கை சேதமே என்று அந்த குழந்தையினுடைய முகத்தில் மண்ணை போட்டேன் யா ரசூலல்லாஹ். அந்த குழந்தை அழுதது, அந்த குழந்தை கண்ணீர் வடித்தது. அந்த குழந்தை, வாப்பா மூச்சு முட்டு என்னை தூக்குங்கள் தூக்குங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு வந்த நாசமே, கை சேதமே என்று சொல்லி அந்த குழந்தையை உயிரோடு மண்ணை போட்டு மூடி திரும்பி வருகின்ற பொழுது அந்த மூடப்பட்ட புலியை கூட பார்க்காமல் நான் வெட்டி சிரிப்பு சிரித்துக் கொண்டே வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்தில் சொன்னார். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி எழுதார்கள், தேம்பி தேம்பி எழுதார்கள். என்ன குற்றம் செய்தது அந்த குழந்தை? எதற்காக அந்த குழந்தையை நீங்கள் கொன்றீர்கள்? உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உணவளிக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையை ஏன் நீர் கொண்டீர் என்று சொல்லி திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்ல ரசூலுல்லாஹ் திரும்ப அழுதார். மீண்டும் திரும்ப சொல்லுங்கள் என்று சொல்ல மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத வரலாறு இருக்கிறது. என்றால் ஒரு பச்சிளம் குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் நபியாக மாறுவதற்கு முன்னால் கொல்லப்பட்ட நிகழ்வுகளை அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டறிந்து அழுதிருக்கிறார்கள். என்றால் இன்றைக்கு இஸ்ரேலின் மூலமாக பலஸ்தீன மக்கள் கொத்து கொத்தாக ஆயிரம் குழந்தைகள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த அளவிற்கு மனவேதனைப்பட்டிருப்பார்கள் உயிரோடு இருந்தார். நினைத்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அவ்வளவு பாசம் காட்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் காட்ட சொன்ன குழந்தைகள் இன்றைக்கு பட்டினியில் சாவு, உணவில்லாமல் சாவு, தீக்கிரையிக்கப்பட்ட நிலையில் சாவு, உம்மா இல்லை வாப்பா இல்லை, நடுத்தெருவில் தாங்கள் வாழ்ந்த வீடுகள் இடிக்கப்பட்ட அந்த இடத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கிறது. கண்களிலே இருக்கிற சோகங்கள், கண்களிலே இருக்கின்ற கவலைகள், ரத்தமும் சதையுமாக அந்த குழந்தைகள் கையிலிருந்து காலிலிருந்து முண்டங்களாக இன்றைக்கு தூக்கி வீசப்படக்கூடிய நிலைமையாக இன்றைக்கு இஸ்ரேல் என்ற பயங்கர ராணுவம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. என்றால் குறைந்தபட்சம் அவர்களுடைய வாழ்வை அறிந்து துவா செய்கிற ஒரு மனநிலை கூட நமக்கு இல்லையே. அந்த ஒரு நிலை கூட நம்முடைய உள்ளத்திலே இருந்து எடுக்கப்பட்டு விட்டது என்றால் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேட்க மாட்டானா? யூதனுடைய மரணம் சென்று கொண்டு செல்லப்பட்டது ஜனாசாவாக அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து நிற்கவில்லையா? யூத ஜனாசா என்ற அந்த நிலை இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரியாதை கொடுக்கவில்லையா? நாம் எல்லாம் முஸ்லிம் சமூகத்திலே வாழ்ந்து இது போன்ற அவலங்களை பார்த்தும் அறியாத மக்களாக இருக்கிறோமே. அல்லாஹ் கண்டிப்பாக நம்மிடத்தில் இதை பற்றி எல்லாம் கேள்வி கேட்பார். உன்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், உன்னுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்ட பொழுது 2 ரக்காத் தொழுது துவா செய்யக்கூட உங்களுக்கு எல்லாம் மனம் இல்லையா என்றால் என்ன பதிலை சொல்ல போகிறோம்? என்ன பதிலை சொல்ல போகிறோம் சகோதரர்களே? அடுத்து பாருங்கள், ஒரு ஆய்வறிக்கையை பேசினார்கள். சராசரியாக ஒவ்வொரு நாளும் 30 குழந்தைகள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதலின் மூலமாக. இதுவரை மரணித்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 17,400 குழந்தைகள் இதுவரை மரணித்திருக்கிறது என்கின்ற புள்ளி விவர தகவலை இன்றைக்கு சொல்கிறார்கள். இது மட்டுமா சோதனை? அங்கு இது மட்டுமா பிரச்சனை? அந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த பாவிகள் எல்லா நாடுகளில் இருந்து அந்த மக்களுடைய மனவேதனையை புரிந்து கஷ்டங்களை அறிந்து உணவுகளை கண்டெய்னராக அனுப்பக்கூடிய அந்த வாகனங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துகிறார்கள் யூதர்கள்.
அந்த ராணுவம் அவர்களை தாண்டி அந்த பார்டருக்குள்ள அந்த இஸ்ரேல் என்ற அந்த ராணுவம் தடுத்து நிறுத்துகிறது. காசா பகுதி மக்களுக்கு, பலஸ்தீன மக்களுக்கு உணவை கொடுப்பதற்கு தடை விதிக்கிறார்கள். வண்டிகளை, அந்த இடத்தில் வரக்கூடிய வண்டிகளை தடுத்து நிறுத்தி உணவு பொட்டலங்கள் கொடுப்பதை இன்றைக்கு தடை செய்து வைத்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் 18ஆம் தேதியிலே இருந்து மிகப்பெரிய அளவுக்கு அந்த மக்களுக்கு உணவு தடைப்பட்டிருக்கிறது. உணவு தடைப்பட்டிருக்கிறது. அவருடைய மருத்துவ உபகரணங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு போதுமான உணவோ தண்ணீரோ எதுவுமே இல்லாமல் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலையை சொல்கிறார்கள். ஐநா சபையினுடைய ஆய்வறிக்கை பேசுகிறது. UNRUC என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனம் பேசுகிறது. 5 பேரில் ஒரு நபர் பச்சிளம் குழந்தைகளை சொல்கிறார்கள். 5 பேரில் ஒரு குழந்தை உணவுக்கு வழி இல்லாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறது. 5 பெரியவர்களில் ஒரு நபர் உணவுக்கு வழி இல்லாமல் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவர தகவல்கள். IPC என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சென்செக்ஸ் உடைய ஒரு புள்ளி விவர தகவலை கணக்கெடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை கரெக்ஷன் செய்யப்படக்கூடிய ஒரு நிறுவனம் பேசுகிறது. இதே நிலை இந்த பலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து கொண்டே போனது என்றால், இதே நிலை நீடிக்குமேயானால் 4,69,000 பேர் பசியினாலேயே வர்ணிக்கக்கூடிய ஒரு அவல நிலை அந்த பலஸ்தீன மக்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஒரு நேர சோறு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கழிந்திருக்கிறதா? நெஞ்சிலே கை வைத்து கேளுங்கள். ஒரு நேர சோறு இல்லாமல் நம்முடைய வாழ்வு கழிந்திருக்கிறதா? எவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை, எவ்வளவு ஆடைகள், வாகனங்கள், கடைகண்ணிகள், வேலைக்கு ஆட்கள், சொத்துகள், வீடுகள், எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தும் கூட அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டால், அல்லாஹ் என்னை கண்டுகொள்ளவில்லை, என்னுடைய குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள், என்னுடைய குடும்பத்தில் தலைக்கு மேலே பிரச்சனை என்று கதறுகிறோமே. இருப்பதற்கு வீடு இல்லை, உறங்குவதற்கு இடமில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்பதற்கு உணவில்லை, கரண்ட்டுகள் இல்லை, வீடுகள் இல்லை, எதுவுமே இல்லை, தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, உறவுகளும் இல்லை, நண்பர்களும் இல்லை. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சோதனைகளோடு அந்த மக்கள் ஈமானை இழக்காமல் வாழ்கிறார்களே. யோசிக்க வேண்டாமா சகோதரர்கள்? நம்மெல்லாம் எவ்வளவு பெரிய கால நிலவரங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கண்களுக்கு முன்னால் காட்டிக் கொண்டிருக்கிறார். ஐநா சபையினுடைய நிறுவனர் டாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதிகாரி பேசுகிறார். என்ன தெரியுமா? இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய அந்த ராணுவம் எந்தெந்த கண்டெய்னர் மூலமாக உணவுகள் வருகிறதோ அந்த உணவுகளை எல்லாம் ரஃபா என்று சொல்லப்படக்கூடிய பார்டர்கள்ல தடுத்து வைத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,60,000 உணவு பொட்டலங்கள் இன்னும் அந்த மக்களுக்கு போய் சேரல. அவர்கள் பசியினால வாடுறாங்க, உணவில்லாம தவிக்கிறாங்க. மிகப்பெரிய கவலைகளை இன்றைக்கு அந்த காசா பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லா மனிதநேயமிக்க தொண்டு நிறுவனங்கள் பேசப்பட்டும் கூட இதையெல்லாம் கண்டும் காணாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில அரபு உலகங்கள், சில அரபு நாடுகள், சில முஸ்லிம்கள் ஒரு சில ஆதாயத்திற்காக வேண்டி கண்ணும் காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களை அல்லாஹ் விடுவானா? இவர்களை அல்லாஹ் கேட்பானா? கேட்க மாட்டானா? ஆனா ஆயுதம் உண்டு, எல்லா நிறுவனமும் உண்டு, எல்லா சக்தியும் உண்டு. உங்களிடத்திலே இருக்கிற எல்லா பெற்றோர் வளமும் சில மக்களுக்கு போய் சேர்கிறது. எல்லாம் கையிலே வைத்திருக்கிற நீங்கள் எவ்வளவு பேர் முன் வந்து இந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தீர்கள்? எவ்வளவு பேர் நீங்கள் இந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்தீர்கள் என்ற கேள்வி வந்தால் என்ன பதிலை சொல்ல முடியும் சகோதரர்களே? இதுல இன்னொரு நிலைமை என்ன தெரியுமா? புள்ளி விவர தகவல்ல 895 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 895 குழந்தைகளுமே 1 வயதை கூட அடையவில்லையாம். புள்ளி விவர தகவல்களை ஐநா சபை சொல்கிறது. 895 குழந்தைகள் 1 வயது கூட கடக்கவில்லை. அந்த குழந்தைகள் இன்றைக்கு மூலமாக முடங்கலாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3066 குழந்தைகள் 2 வயதில இருந்து 5 வயது குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 4032 குழந்தைகள் 10 வயது குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்க சீருடை அணிந்த நிலையில் அவர்கள் பாடம் எடுத்துக் கொண்டிருக்க அதே நிலையிலே மரணித்து போன குழந்தைகள், எல்லாத்தையும் இழந்த குழந்தைகள் 4032 குழந்தைகள். 4000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட 15 வயது குழந்தைகளாம். இந்த 15 வயது குழந்தைகள் 4000 குழந்தைகள் மரணித்து போயிருக்கிறார்கள்.
இந்த குழந்தைகள் 5 போர்களையும் தங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறாங்க. ஐநா சபை சொல்றது இந்த 15 வயது குழந்தைங்க 5 போர்களை தங்களுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறாங்க. 2008, 2012, 2013, 2014, சமீபத்தில் நடந்த 2020. இந்த 5 போர்களையும் இந்த 15 வயது குழந்தைகள் பார்த்து வரவித்துக் போயிருக்கிறார்கள் என்ற தகவல் வருகிறது என்றால், சுப்ஹானல்லாஹ், திட்டமிட்டு முடிவு செய்யப்பட்டு வருங்கால சந்ததியினர்கள் இந்த சமூகத்தில் அந்த பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடாது, அவர்கள் வாழ்ந்த தடமே இருக்கக்கூடாது என்பதற்காக இது போன்ற கயவர்கள் செய்யக்கூடிய நிலையை பார்த்து அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் அந்த மக்களை விட்டு வைப்பானா? இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும். அல்லாஹ் மீது நிராசை வருமா நமக்கு? அல்லாஹ் மீது நிராசை வருமா நமக்கு? அந்த மக்களுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு அதிகமாக சுஜூத் செய்ய வேண்டும் சகோதரர்களே, மன்றாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்தை பார்க்கின்ற பொழுது, நமக்கு கொடுத்த ஆயுள் காலங்களை பார்க்கின்ற பொழுது, நமக்கு கொடுத்திருக்கிற ரத்த உறவுகளை நினைக்கின்ற பொழுது, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற தாய் தந்தைகளை நினைக்கின்ற பொழுது, தாய் உண்டு மகன் இல்லை, அங்கு மகன் இருக்கிற தாய் இல்லை, பச்சிலம் குழந்தை உண்டு தாயும் தந்தையும் இல்லை, பச்சிலம் குழந்தை இருக்கின்றது ஆனால் அவருடைய உறவுகள் எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு கைகளை இழந்து கால்களை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறார்களே ஒரு சமூகம். அந்த மக்களை நினைவு கூற வேண்டும் ஈமானுக்கு முன்மாதிரியாக. அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் என்று சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன், எனக்கு உணவை கொடுத்தவன், உடையை கொடுத்தவன், ஆட்சியை கொடுத்தவன், அதிகாரத்தை கொடுத்தவன், வாழ வைத்தவன், மரணிக்க செய்கிறவன் எல்லாம் அந்த இறைவன் தான். அந்த அல்லாஹ்வே நான் சார்ந்திருப்பேன், அந்த அல்லாஹ்வே எனக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வாழ்வை போன்று இன்றைக்கு பலஸ்தீன மக்களுடைய வாழ்வு இருந்து கொண்டிருக்கிறது என்றால், நாம் எல்லாம் இதை எண்ணி பார்த்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்கிறேன், அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறேன், அந்த குடும்பத்திற்காக, அந்த சமுதாயத்திற்காக, அந்த பாதைகளுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவி அந்த மக்களுக்கு வெகு விரைவாக வருவதற்காக நாம் எல்லாம் துவா செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த முதலாவது ஜும்ஆவுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய இடதரமை சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தினுடைய 160வது வசனத்தில் சொல்கின்றான், அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் என்னுடைய உதவியை இந்த உலகத்தில் தடுத்து நிறுத்துபவன் எவன்? அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி. நான் ஒரு சமூகத்திற்கு, ஒரு மக்களுக்கு, ஒரு சில நபர்களுக்கு என்னுடைய உதவியை கொடுக்க வேண்டும் என்ற முடிவை நான் இறக்கிவிட்டால் எந்த கொம்பாதி கொம்பனும் அந்த உதவியை தடுத்து நிறுத்த முடியுமா? அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறான். நான் ஒரு சமுதாயத்தை தண்டிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால், நான் ஒரு சில மக்களை அழிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தால், நான் ஒரு சில மக்களுக்கு இழிவை தர வேண்டும் என்ற முடிவை எடுத்தால் அவனை காப்பாற்றக்கூடியவன் இந்த உலகத்தில் யார்? அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி. ஆகவே இறை விசுவாசம் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் மீது நீங்கள் பொறுப்பை சாட்ட வேண்டாமா? அல்லாஹ் மீது நீங்கள் ஆதரவு வைக்க வேண்டாமா? அல்லாஹ் மீது நீங்கள் தவக்கல் வைத்து வாழ வேண்டாமா என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். மேலும் 8வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅ மினல் முஃமினீன். நபியே, நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? இந்த நபியை பின்பற்றும் மக்களுக்கும், இறை விசுவாசிகளுக்கும், ஈமான் கொண்ட மக்களுக்கும்
அந்த அல்லாஹ்வே போதுமானவன் என்று நபியை நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? ஹஸ்புக்கல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வரும் என்ற நம்பிக்கை உண்டு என்று அந்த மக்களுக்கு நீங்கள் கூற வேண்டாமா? நெருப்பை கொண்டு போய் ஒரு நபியை போடப்பட்டது. அந்த நபியார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நபியினுடைய வாழ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நாள். அந்த நபியினுடைய குடும்பத்தை நினைவு கூறுவதற்காக வேண்டித்தான் ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டங்களையும் வாங்கி குருவான் என்ற ஒரு நிலையை இந்த முஸ்லிம் சமுதாயம் காலம் காலமாக செய்து கொண்டிருக்கின்றது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருப்பிலே கொண்டு போய் தூக்கி வீசப்படுகின்ற பொழுது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ்வே பாதுகாப்பவர்களின் மிகப்பெரிய பாதுகாவலன், என்னை அந்த அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான் என்று அசைக்க முடியாத ஆட்ட முடியாத ஈமானிய பலம் கொண்டிருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் நபி எப்படி ஈமானுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார்களோ அதே போல இன்றைக்கு பலஸ்தீன சிறுவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு இல்லை, உடை இல்லை. அல் ரிஃபா என்று சொல்லப்படக்கூடிய அல் சிஃபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனையில் மக்கள் உதவி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த இஸ்ரேலிய ராணுவம் பல முறை அந்த அல் சிஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மருத்துவமனை மீது பல ஏவுகணை குண்டுகளை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலே இல்லாத அளவுக்கு மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு கடந்த 4 நாட்களுக்கு முன்பு நடந்த இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா? காசாவுடைய வடக்கு பகுதி, அந்த பகுதியில இந்தோனேசியா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லப்படக்கூடிய வாடி காசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் உண்டு. அந்த ஹாஸ்பிட்டல்ல மக்கள் போய் அந்த இடத்துல சர்ஜரி பண்ணுவது, அந்த இடத்துல போய் உதவி பெறுவது, அங்கு போய் அடைக்கலம் பெற்று அவர்கள் தங்களுடைய உடம்பில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையை அறிந்த இஸ்ரேலிய ராணுவம் அந்த மருத்துவமனையின் மீது கூட இன்றைக்கு ஏவுகணை குண்டுகளை போட்டு மக்கள் அல்லோலப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையை உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா இவர்களை விடுவானா? அதனால தான் அல்லாஹ் அவருடைய அல்மறையாம் திருமறை குர்ஆன் 44வது அத்தியாயத்துடைய 16வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய இறைவன் பலகீனமானவன் என்று, உங்களுடைய இறைவன் எங்களை விட்டு வைப்பான் என்று. ஆட்சி உண்டு, அதிகாரம் உண்டு, ஆள்பலம் உண்டு, அரசியல் பலம் உண்டு, எல்லா நாட்டு அதிபர்களும் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், நாடே எங்களுடைய கையில் இருக்கின்றது என்று நீங்கள் ஆகலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பிடி சாதாரண பிடி அல்ல. அல்லாஹ்வுடைய பிடி சாதாரண பிடி அல்ல. பூமி நிறைய தங்கத்தை நீங்கள் ஈடாக கொண்டு வந்த அந்த நேரத்தில் கொடுத்து மன்னிப்பு கேட்டாலும், கதறினாலும், கண்ணீர் வடித்தாலும், கூப்பாடுபட்டாலும் இந்த அநியாயக்கார மக்களை அல்லாஹ் தஆலா விட மாட்டான். அந்த அநியாயக்காரர்கள் கையை பிசைந்து கொண்டு அவருடைய பார்வைகள் எல்லாம் அந்த வறுமையினால் நினைவுத்தில் இருக்கும் பொழுது அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஒவ்வொருவரும் வருவார்கள். ஒவ்வொரு ஆணும் வருவான், ஒவ்வொரு பெண்ணும் வருவான். அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளாக வருவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பினுடைய 5533வது செய்தியாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு உண்டு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரணித்து அவன் ரத்தத்தோடு இந்த பூமியில் ஷஹீதாக இருப்பான். அப்படி ரத்தத்தோடு அவன் ஷஹீதாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை அதே நிலையில் அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அந்த குழந்தைகளையும் ஆண்களையும் பெண்களையும் எழுந்து நிற்க வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய ரத்தத்தினுடைய வாடை கஸ்தூரியினுடைய வாடையை போல அல்லாஹ் தஆலா அந்த ஷஹீதுகளை அந்த மறுமை நாளில் நிற்க வைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை வழங்கி சுவனத்திலே பிரவேசிக்க செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த நிலையில் நீங்கள் மரணிக்கின்றீர்களோ அதே நிலையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். தொழுகின்ற நிலையில் நீங்கள் மரணித்தால் அதே நிலையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் தர்மம் செய்கின்ற நிலையில் மரணித்தால் அதே நிலையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். அதே போல நீங்கள் உயிர் தியாகம் செய்கிற நிலையில் மரணித்தால் அதே நிலையில் எழுப்பப்படுவீர்கள். நீங்கள் தல்பியா சொன்ன அடிப்படையிலும் கபரிலே இருந்து வறுமையில் சில நபர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் எழுகின்ற பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று இன்றைக்கு தல்பியா ஓதி பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு கௌபத்துல்லாஹ்விலே ஹஜ்ஜுடைய காலங்களிலே போய் தவாப் செய்து
இபாதத் செய்து அந்த நபியினுடைய குடும்பம் செய்து எல்லா தியாக வாழ்வையும் எப்படி நினைவு பெறுகிறோமோ, சில மக்கள் அந்த தல்பியா சொன்ன நிலையிலும் அந்த மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஒரு உயரமான மனிதர் சுவனத்திலே நின்று கொண்டிருந்தார். அவருடைய தலை மிக உயரமான மனிதராக அவர் இருந்தார். அவரை சுற்றி நிறைய பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்தது. நான் மலக்குகளிடத்திலே கேட்டேன், நிறைய பச்சிளம் குழந்தைகள் இந்த உயரமான மனிதருக்கு பக்கத்திலே விளையாடி கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகள் எல்லாம் யார், அந்த உயரமான மனிதர் யார் என்று மலக்குகளிடத்தில் நான் கேட்டேன். மலக்குகள் சொன்னார்கள், அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அந்த குழந்தைகள் யார்? இஸ்லாமிய மார்க்கத்தில் குழந்தைகள் பிறந்து மரணித்து போன குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள், கொல்லப்பட்ட காசாவுடைய குழந்தைகள் எல்லாம் யாரோடு விளையாட போகிறது, யாரோடு சுற்றி தெரிய போகிறது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு. அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள், இந்த பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு விளையாடுகிறதா என்று மலக்குகளிடத்தில் ஆமாம் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், பச்சிளம் குழந்தைகள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு விளையாடுகிறது என்றால் இறை மறுப்பில் வாழ்ந்தக்கூடிய குழந்தைகள் மரணித்து போயிருக்குமே. யூதர்களுடைய குழந்தைகள், நசாராக்களுடைய குழந்தைகள், நெருப்பு மலைகளுடைய குழந்தைகள், இவர்களும் சிறிய வயதில் மரணித்து போயிருப்பார்களே, இவர்களும் அந்த சூனத்தில் இருப்பார்களா? அல்லாஹ்வுடைய ரசூல், ஆமா, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது முஸ்லிமாகத்தான் பிறக்கின்றது. அவருடைய தாய் தந்தைகள் தான் அவர்களை நெருப்பு வணங்கிகளாக, நஜூசிகளாக அவர்கள் இந்த உலகத்தில் அப்படித்தான் நசாராக்களாக வளர்த்து இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் சுவனவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னுடைய தொழில், என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய வருமானம், என்னுடைய குடும்பம் கொண்டு என்னுடைய மருமகன், பேத்தி, பேரன், இப்படி ஒரு கூட்டம் உண்டு. இன்னும் ஒரு சில மக்கள் இஸ்லாத்தும் அவர்களுக்கு சம்மதமே இருக்காது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் தொழுது விட்டு போகக்கூடிய சில முஸ்லிம்கள் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த வாரம் வந்தா அடுத்த வாரம் வருவார்கள், பிறகு மீண்டும் அதுக்கு அடுத்த வாரம் வருவார்கள். இவர்களும் இந்த உலகத்தில் சில முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில முஸ்லிம்கள் வருடத்தில் ஒரு மாதம் முஸ்லீமாக மாறுவதும், ஒரே ஒரு நாளில் ஆடுகளை மாடுகளை வாங்கி பிரமாண்டமான ஒரு ஏற்பாட்டை செய்து என்னுடைய பொருளாதாரத்துடைய மதிப்பை பிற சமுதாய மக்கள் பார்க்க வேண்டும், பிற மக்கள் பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காக வேண்டி இபாதத் செய்யக்கூடியவர்களும் உண்டு. இவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் யார்? இவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் யார்? நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாக்களை சாய்ந்து வைத்திருக்கின்ற பொழுதும் அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திப்பார்களே என்று அல்லாஹ் சில மூமின்களை சொல்கிறார்களே, முத்தகீனை அல்லாஹ் சொல்கிறானே, அந்த முத்தகீன்கள் நம்மில் யார்? யார் கேட்பது பிரார்த்தனையை? இவர்களுக்காக வேண்டி கண்ணீர் வடிப்பது நம்மில் யார்? கேட்க வேண்டும் சகோதரர்களே, மன்றாட வேண்டும். நாம் பிறருக்காக வேண்டி செய்கின்ற ஒவ்வொரு துஆவையும் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தில் வர்க்கத்தை ஏற்படுத்துவார். நமக்கு அப்படிப்பட்ட சிறந்த வாழ்வை வழங்குவார். நம்முடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. என்னுடைய கடையில் வருமானம் நன்றாக வர வேண்டும் என்று நினைக்க கூடாது. என்னை சுற்றி இருக்கிற 10 நபருடைய வியாபாரியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து பார்த்தால் உன்னுடைய வருமானத்தை அல்லாஹ் கூட்டுவான். என்னுடைய அண்டை விட்டு பகுதியில் வருகிற மக்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது நான் மட்டும் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்க கூடாது. அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று உதவி செய்வதும் துஆ செய்வதும், அப்படி வாழ்ந்தால் நம் குடும்பத்தை அல்லாஹ் சீராக வைப்பான் என்பதை சொல்லிக் கொண்டு, இந்த மக்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய உதவியையும் அவனுடைய பேர் உதவியை அந்த மக்களுக்கு வழங்கி சிறந்த நிவாரணத்தை வெகு விரைவில் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வழங்கி நல்ல வாழ்வாதாரத்தையும் வெகு விரைவில் இந்த போர்கள் நிறுத்தப்பட்டு அவருடைய சராசரி வாழ்வை அந்த மக்கள் தொடங்குவதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹத ஆன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.